இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான 5வது T20 போட்டி அகமதாபாத்தில் நடந்துக்கிட்டு வருது. இதில் முதல்ல பேட்டிங் பண்ண இந்தியா 231 ரன்களை குவிச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய 2வது மோஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோராக அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே 234 அடித்தது தான் இந்தியாவுடைய அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. இதில் 231 ரன்கள் அடித்து 2வது ஹையஸ்ட் ஸ்கோரை அடிச்சிருக்காங்க இந்தியா. ஓப்பனிங் இறங்குனது சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும். இந்த போட்டியில் சுப்மான் கில்லும் ஹர்ஷித் ராணாவும் இல்லாதது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கூடுதல் மகிழ்ச்சி. சஞ்சு சாம்சனுடைய ரசிகர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் ஒரு 50+ ஆவது கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா கொடுக்குறதே ஏதாவது 1 இல்லை 2 வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் சரியாக ஆடலைன்னா உட்கார வச்சிடுறாங்க. அதனால் சஞ்சு சாம்சன் இதில் குறைஞ்சது 50 ரன்களாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே சிறப்பாக துவங்கினா மனுஷன். ஆரம்ப ரன்னே 6 அடித்து தான் துவங்கினாப்புல. அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் அதிரடியாக ஆட, அதை விட அதிரடியாக சஞ்சு சாம்சன் ஆடினாப்புல. 34 ரன்கள் அடித்து அபிஷேக் சர்மா அவுட் ஆகி போனாப்புல. இதை தொடர்ந்து இறங்கின திலக் வர்மா அதிரடியாக செமை ஆடினாப்புல ஒரு பக்கம். மறுபுறம் சஞ்சு சாம்சன் 37 ரன்களில் 21 பந்துக்கு 37 ரன்களில் துரதிருஷ்டவசமாக போல்ட் ஆகி வெளியேறிட்டாப்புல. அடுத்ததா உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா வான வேடிக்கை காமிச்சாங்க மனுஷன். இறங்கின உடனே அடி 6ரும் போர்மா பறக்க விட்டான் மனுஷன். 7 பந்துக்கு 30 ரன்னு கிழிச்சு எடுத்துட்டான்னே சொல்லலாம். மரண அடியாக அடித்து 25 பந்துக்கு 63 ரன்களை அடித்து அவுட் ஆகி போனாப்புல. இதில் ஒரு செம்மையான ரெக்கார்டை ஒன்று ஹர்திக் பாண்டியா வச்சிருக்காப்புல. இந்த போட்டியின் மூலம் 2000 ரன்களை T20 போட்டியில் கடந்திருக்காப்புல. அதே நேரம் 16 பந்துக்கு 50 ரன்களை அடித்து நொறுக்கியிருக்கான் மனுஷன். அபிஷேக் சர்மாவுடைய சாதனையை உடைச்சு குறைஞ்ச பந்தில் 50 ரன்கள் அடித்த 2வது நபர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்பு. ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தது யுவராஜ் சிங். 12 பந்தில் 50 ரன் அடித்தது தான் ஃபஸ்ட் இடம். 2வது இடத்துல 17 பந்தில் 50 அடித்து அபிஷேக் சர்மா 2வது இடத்துல இருந்தாப்புல. அதை பிரேக் பண்ணி 16 பந்தில் 50 அடித்து ஒரு ரெக்கார்டை ஒன்று வச்சுட்டு தான் மனுஷன் போனான். திலக் வர்மா தன் பங்குக்கு செம்மையாக ஆடி 73 ரன்களை அடித்து கடைசி ஓவரில் ரன் அவுட் ஆகி போனாப்புல. கடைசியாக இறங்கின சிவம் துபே தன் பங்குக்கு ஒரு 6 ஒரு பவுண்டரி உட்பட அடித்து நிறைவு பண்ணி 231 ரன்களை குவிச்சிருக்காங்க. 232 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா காத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.